விசிபிலிட்டி வந்து அஃபெக்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்றான். ம். இதனால என்ன ஆகும்னா உங்களுக்கு கண்ணு வந்து விஷன் வந்து பாதிக்குமா, மசில்ஸ் வீக் ஆயிடும், ரொம்ப ஃபெட்டிக் இருக்கும், அதாவது ரொம்ப ஓவர் டயர்ட்னஸ் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த கிளியோசிஸ்ன்றதுல எப்படி இருக்கும்னா நம்ம சொல்றத வந்து புரிஞ்சுக்கிற தன்மை இருக்காதான். ஒரு விஷயம் நம்ம சொல்றோம்னா ஒப்போனன்ட் வந்து அதை ரிசீவ் பண்ணிக்கல அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு டிசீஸா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றான். ஃபிக்ஸ் வரலாம்னு சொல்றான், லாஸ் ஆஃப் மெமரி வரலாம்னு சொல்றான், என்டையர் பர்சனாலிட்டியே கூட சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா நான் சொன்னேன்ல பை சிண்ட்ரோம்ல வந்து ஸ்டிப்னஸ் ஆஃப் மசில்ஸ் எல்லாம் வரதுனால ஆட்டோமேட்டிக்கா வந்து அது ஆர்த்ரைட்டிஸ், ருமாட்டிசம் எல்லாமே வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்ட்டு. நம்ம அடுத்து ஏடிக்கு போலாமா? இல்ல நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, நீங்க சொல்லுங்க எல்லாரும். இது ரொம்ப ஹெவியா இருக்கு. அதுக்குள்ள ஏடி போனோமான்னு பாக்குறேன் நானு. மேம் முதல்ல இதையே ஒரு பார்க்கலாம். சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணிக்கலாமா? இப்ப வரைக்கும் நம்ம பார்த்த பாயிண்ட்ல வந்து UB10 GB9 ஒரு 2 பாயிண்ட் பார்த்தோம். அந்த பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணா எல்லாரும் கொஞ்சம் பிரிஸ்க் ஆயிருவோம். பண்ணலாமா? ஆ. UB10 and ஆ UB9. GB9 நினைக்கிறேன். ஆமா, வீடியோ வந்துருங்க எல்லாரும். UB9 GB10. UB9 UB10. ஆ எல்லாம் வீடியோ வந்துருங்க. ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ரொம்ப அடுத்தது தூங்குற இல்ல மாதிரி ஆமா ஆமா கரெக்ட். வருது. இல்ல இப்ப நம்ம கொஞ்சம் அந்த பாயிண்ட் எல்லாம் பார்த்தோம். ஆனா உண்மையாவே நம்ம மண்டையில எது ஃப்ரண்ட், எது பேக், எது ஆன்டீரியர்னு உண்மையாவே நமக்கு ஆ, அனாட்டமி தெரியாது. கரெக்டா? அது 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 அதான் அதான் சொல்றேன். அது தெரியாது. ஒரு சின்ன ஆன்சர் பண்ணிக்கலாம், எல்லாரும் எழுந்திரலாம். மஞ்சளா மேம் எல்லாம் ம். வீடியோ வந்துருங்க, அது எல்லாரும் வீடியோ வந்துருங்க, வீடியோ வாங்க, அதே வீடியோ வாங்க. மாதிரி எனக்கு என்ன தெரியுமா கேட்கணும், இதை நான் வந்து ஏதோ சொல்லிட்டேன். ஓகேயா? எனக்கு என்ன டவுட்னா அந்த UB10 அதெல்லாம் சொல்றான்ல, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம், நர்வ் ட்ரீட்மெண்ட் பாயிண்ட்ன்றதை எப்படி யூஸ் பண்ண போறோம், நியூக்ளியஸ் இன் பிரெயின் போட்டு டார்கெட்டை கேட்கணும். ம் இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் என்ன? ஏன்னா UB10 மிட் பிரெயின்ல இல்ல இருக்குன்னா இப்ப அப்ப இது UB10 வந்துட்டு நான் என்ன நான் இந்த நினைக்கிறேன் கொஸ்டின் கேட்கலாம்னு நினைச்சேன். இல்ல அதான் இது கலந்து இல்ல இப்ப லதா கேட்கலாம். லதாக்கு ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லதா சொல்லுவான்னு நினைக்கிறேன். இது என்ன இது இது நான் நினைக்கிறேன் இந்த என்டிஏவே மறுபடியுமே இல்ல இல்ல நம்ம கொஞ்சம் இருங்க இருங்க டைம் பார்த்துக்கலாம். இல்ல நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன் கலா, நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன், அது சரியான யாராவது சொல்லுங்க. அதாவது பிரெயின்ல இருக்கக்கூடிய அந்த கன்சர்ன் பிரெயின் பார்ட்ல இந்த UB9 UB10 எல்லாம் போடுவோம். பிளஸ் நர்வ்ஸ் இதுல வந்து போடும்போது இந்த இந்த பாயிண்ட்லாம் நர்வ்ஸ்க்காக இந்த பாயிண்ட் போடுவோம். அப்ப 2 பாயிண்ட்டும் சேர்த்து போடணுமா இருக்கும். புரியுதுங்களா? பிரெயின்லயும் வேலை செய்யணும், நர்வ்ஸ்லயும் வேலை செய்யணும். அப்ப நீங்க ஒரு இந்த நர்வ் வந்து இப்ப கண் சிமிட்டுறதுல வந்து பிரச்சனை அப்படின்னா அது UB9ஐயும் போட்டு I2ன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, அது எங்கன்னு பார்க்கணும், அதையும் போடுவோமா இருக்கும். அதே மாதிரி இப்ப ஃபேஷியல் நர்வ்ஸ் அஃபெக்ட் ஆயிருந்தா அது வந்து அஃபெக்ட் ஆயிருக்க இடம் வந்து பான்ஸ் விரலை, அப்ப UB9ஐயும் போட்டு TW16A1ஐயும் போடுவோமா இருக்கும். நீங்க வந்து சார்ட்ட கன்ஃபார்ம், அதுதான் நான் புரிஞ்சுக்கிறது. சார் கிட்ட கேட்டுக்கலாம். லதா சரி இப்ப மேம் நீங்க யூபி அன்மியூட் நைன் பண்ணி யூபி பேசுங்க டென் லதா மேம். குட் ஈவினிங் எவ்ரிவன். நான் ஒரு குட்டியா கொஞ்சம் நோட்ஸ் எடுத்திருக்கேன், ரொம்ப இல்லை கொஞ்சம் நோட்ஸ் எடுத்திருக்கேன். நான் அது வரைக்கும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்டி நர்வ் டீஜெனரேஷன் அப்படின்னா இப்போ இந்த நர்வ்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, பிரெயின்ல இருந்து நர்வ்ஸ் எல்லாம் கீழே வரைக்கும் அப்படியே ஃபுல்லா வருது. அந்த பிரெயினே வந்து பண்டல் ஆஃப் நர்வ்ஸ் அங்கேருந்து கீழே வருது. அது இல்லாம அதனோட எக்ஸ்டென்ஷனா ஒரு ஒரு ஸ்பைன்ல ஒரு ஜாயிண்ட்லயும் இந்த மாதிரி வரி வரியா போகுது. அதுதான் ஃபுல் பாடிலையும் ஆர்கன்ஸ்லயும் போயிட்டு கனெக்ட் ஆகிட்டு அதனோட கம்யூனிகேஷன் வந்து இந்த பிரெயின் இந்த நர்வ்ஸ் மூலியமா நடக்கும். ஸோ இதுதான் வந்து நர்வஸ் சிஸ்டமோட ஒரு இன்னொரு வேலை, கம்யூனிகேஷன். இப்போ நம்ம படிச்சோம் இல்லையா, அது பிரெயின், அது கிரே மேட்டர், ஒயிட் மேட்டர் எல்லாம். லதா மேம் ஸோ இந்த மாதிரி இருக்கும். லதா மேம் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்றேன், நீங்க ஃப்ரெஷ்ஷா சொல்லுங்க.